வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். UGTRB மேக்ஸ் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே டெட் எக்ஸாமில் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க. பாஸ் ஆன எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ UGTRB இந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு பேட்டர்னாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்ட் ஏயில் தமிழ் இருக்குது, தமிழ் 50 மார்க்ஸ்க்கு இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி ஆனால் தான் பார்ட் பியில் மேக்ஸ் நம்மளுடைய பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அதோடைய மார்க்கும் அப்போ தான் நமக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ 50 மார்க்ஸ்க்கு நீங்கள் அட்லீஸ்ட் 20ஆவது எடுக்கணும். 20 we have to score அட்லீஸ்ட் 20 ஸ்கோர் பண்ணால் தான் நம்மளுடைய பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 10 கொஷினுக்கு 1 மார்க்குன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்க 20 கொஷின்ஸ்க்கு 2 மார்க்குன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 50 மார்க்ஸ்க்கு அவுட் ஆஃப் 50க்கு நீங்கள் 20 ஸ்கோர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த UGTRB மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் 10 யூனிட்ஸ் இருக்குது. டோட்டலாக நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 10 யூனிட்ஸோடைய சிலபஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்னென்ன இருக்குது அப்படின்னா, அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இருக்குது, டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ், இன்டெக்ரல் கேல்குலஸ் அண்ட் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன், 4th one வெக்டார் கேல்குலஸ் அண்ட் ஃபோரியர் சீரீஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், algebraic structures, real analysis, complex analysis, mechanics, operational research, statistics and probability. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 4th யூனிட் பார்க்கலாம். வெக்டார் கால்குலஸ் அண்ட் ஃபோரியர் சீரீஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா இன்னும் எக்ஸாமுக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரல. ஸோ இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம லாஸ்ட் டைமில் ரிவைஸ் பண்ணும்போது இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஈஸி டாப்பிக்காக இருக்க இந்த 4th யூனிட்டை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 4th யூனிட்டில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குது இந்த யூனிட்டில், அண்டர் தட் யூனிட் விச் ஆர் த டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாட் ஆர் த டாபிக்ஸ் ஆர் த ஸோ எந்தெந்த யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக்ஸில் இந்த வெக்டார் கால்குலஸ் அண்ட் ஃபோரியர் சீரீஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸில் என்னென்ன இருக்குது, வெக்டார் டிஃப்ரென்ஷியேஷன், வெலோசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன், வெக்டார் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்கேலார் பொட்டென்ஷியல்ஸ், gradient, divergence, curl, directional derivative, unit normal to a surface, Laplacian double operator, harmonic function, vector integration, line integral, conservative force field, determining scalar potential from a conservative force field, work done by a force, surface integral, volume integral, theorem of Gauss, Stokes, Green Fourier series, expansion of periodic function of period 2π, expansion of even and odd functions. ஸோ இது till எது வரைக்கும் இருக்குது நமக்கு, கன்வல்யூஷன் தியரம் அண்ட் பார்சிவல்ஸ் ஐடென்டிட்டி இது வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த யூனிட்ஸில் இருக்க இந்த அண்டர் தட் யூனிட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்ஸில் இருக்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கு கீழே இருக்கிற சம்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வெக்டார் கால்குலேஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வெக்டார் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வெக்டார் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். வெக்டார் இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். A vector is a quantity having magnitude and direction. ஸோ ஒரு வெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அந்த வெக்டாரை நம்ம என்னன்னு சொல்லலாம், தட் இஸ் ஏ வெக்டார். ஏ வெக்டார் இஸ் ஏ குவான்டிட்டி ஹேவிங் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். எக்ஸாம்பிள் வெலோசிட்டி, ஃபோர்ஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வெக்டார் அல்ஜிப்ரா. இது ஜஸ்ட்னு டெஃபினேஷன் மாதிரி தான். டெஃபினேஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் பாயிண்ட்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பாயிண்ட்ஸ் எடுக்க உங்களுக்கும் அது பார்க்கும்போது படிக்கும் போது பின்னாடி நீங்கள் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வெக்டார் அல்ஜிப்ராவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்டர் தட் வெக்டார் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே இதில் ஈஸியாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே போதும். நான் கோத்ரூ பண்ணுறதுக்காக தான் இதை ஜஸ்ட் நான் போய் உங்களுக்கு எழுதி வச்சு சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, ஏ வெக்டார் பி வெக்டார் பி த டூ வெக்டார்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல். எப்போ ஈக்குவலாக இருக்கும், ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார். எப்போ இருக்கும்னா, இஃப் தே ஹாவ் சேம் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இந்த ரெண்டு வெக்டாருக்கும் சேம் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார். செகண்ட் பாருங்கள், செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்கிறோம், ஏ வெக்டார் ஹேவிங் டைரக்ஷன் ஆப்போசிட் டு தட் ஆஃப் ஏ வெக்டார். ஓகேங்களா? ஒரு வெக்டாருக்கு இன்னொரு வெக்டார் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அந்த வெக்டாரை நம்ம என்னன்னு சொல்லலாம், மைனஸ் ஏ வெக்டார்.
ஓகேங்களா. ஸோ தட் இஸ் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ஒன் பாருங்கள், ஜஸ்ட் நான் ரீகால் தான் பண்ணிகிட்டே வரேன். ஏற்கனவே நம்ம இது எல்லாமே கோ த்ரூ பண்ணியிருக்கோம், 12th நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஈஸியான டாபிக்ஸ் தான், ஜஸ்ட்டு நீங்கள் பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், த சம் ஆர் ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் எ வெக்டார். ஸோ ரெண்டு வெக்டார் ரிசல்டன்ட் வெக்டார், அதர்வைஸ் வி கால் இட் as sum of the two vectors. So sum of the two vectors na, that is C vector. It is defined by C vector. C vector can be written as C vector is equal to A vector plus B vector. ஓகேங்களா, that is sum or resultant. புரியுதுங்களா. So next point பாருங்க, fourth one. Fourth property என்ன பார்க்குறோம், the difference of two vectors. Difference of vector A vector and B vector is given by A vector minus B vector. அதானே difference. Difference நம்ம minus பண்ணுவோம். So A vector minus B vector is denoted by C vector. C vector is equal to A vector minus B vector. Otherwise we can write A vector னு எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த B vector இந்த சைடு வரும்போது A vector is equal to C vector plus B vector. ஓகேங்களா. ஸோ இது ஃபோர்த் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ப்ராப்பர்ட்டி. ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், இஃப் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார், தென் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இஸ் டிஃபைன்ட் அஸ் த நல் வெக்டார், அதர்வைஸ் ஜீரோ வெக்டார். ஜீரோ வெக்டார்னாலும் நல் வெக்டார் அப்படின்னாலுமே, நல் வெக்டார் ஜீரோ வெக்டார் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஜீரோ வெக்டார்னாலும் நல் வெக்டார்னாலும். ஸோ இது எப்போ நமக்கு ஜீரோ ஆகும், இந்த ரெண்டு வெக்டாரும் ஈக்குவலாக இருக்கும் போது, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஜீரோ தானே வரும் இல்லையா. ஸோ விச் இஸ் டினோட்டட் பை வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டார். இட் has no magnitude and no direction. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பார்ப்போம். இதில் இன்னொரு கேஸ் இருக்குது பாருங்கள், a vector is not a null vector. ஸோ null vector இல்லை, அதாவது that means it is not a zero vector. null vector இல்லை அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், that is called a proper vector. null vector இல்லை அப்படின்னாலே we just call it as proper vector. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். த ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் ஏ வெக்டார் பை அ ஸ்கேலார். ஒரு ப்ராடக்ட், ஒரு வெக்டாரோடைய ஒரு ப்ராடக்ட்னா என்னது, மல்டிப்ளிகேஷன். அது எம்ன்ற ஸ்கேலார் வந்து மல்டிப்ளை ஆகுது. ஈஸியாக வெக்டார் எம்ஏ வெக்டார் விச் இஸ் மேக்னிடியூட் எம் டைம்ஸ் த வெக்டார் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ அதோடைய மேக்னிடியூட் வந்து எப்படி இந்த ப்ராடக்டாக இருக்கும், எம்ஏ வெக்டார்னு இருக்கும். சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி. செவன்த் ஒன், யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் இஸ் ஏ வெக்டார் ஹேவிங் யூனிட் மேக்னிடியூட். யூனிட் மேக்னிடியூட்னா என்ன அர்த்தம், ஒன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதோட வேல்யூ 1 வரும். ஓகேங்களா. ஸோ யூனிட் வெக்டார் இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஏ கேப். ஏ கேப்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஓகேங்களா. ஏ கேப்போடைய வேல்யூ வேணும்னா ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னா நமக்கு என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. மாடுலஸ் ஆஃப் ஏனா அதோடைய வேல்யூ நமக்கு ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் யூனிட் வெக்டார். எயித் ஒன் பார்க்கலாம். எயித்து பாருங்கள், எயித்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இருக்குது. 3 ஆக்சிஸ் எடுத்திருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். இந்த இடத்துல ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். ஐ, ஜே, கே ஆர் யூனிட் வெக்டார்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், யூனிட் வெக்டார்ஸ் ஹேவ் த டேரக்ஷன்ஸ். அதோடைய டேரக்ஷன் எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். ஆக்சிஸ் ஆஃப் 3 டைமென்ஷன். இது எப்படி இருக்குது, 3 டைமென்ஷனில் இருக்குது. ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம். யூஸ்வலி த ஆன்டி கிளாக்வைஸ் direction is taken as the position direction. எப்போவுமே நம்மளுக்கு கிளாக் எப்படி சுற்றும், கிளாக் இந்த டைரக்ஷனில் சுற்றும். ஆன்டி கிளாக் வைஸ்னால் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் தான் நம்ம எப்போவுமே அதோட பொசிஷனை எடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஐ இருக்குது, ஐக்கு அப்புறமா இங்கே ஒய் வேல்யூ, ஒய்யோட யூனிட் வெக்டார் ஜே வெக்டார். ஸோ ஐக்கு அடுத்து ஜே, கே, இப்படி தான் நமக்கு ரொட்டேட் ஆகணும். யூஸ்வலி த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இஸ் டேக்கன் as a பொசிஷன் டைரக்ஷன். ஓகேங்களா. 9th பாயிண்ட் பாருங்கள், a1 i வெக்டார், a2 j வெக்டார், a3 k வெக்டார் be the components of a. ஏவோட காம்பனன்ட்ஸை a1 i, a2 j, a3 kன்னு எடுத்திருக்கோம் of a along the axis. என்னென்ன ஆக்சிஸ், x axis, y axis, z axis respectively. ஓகேங்களா. ஸோ 9 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், the sum or resultant of a1 i வெக்டார், a2 j வெக்டார், a3 k வெக்டார் ஆர் பை. ஸோ இதோட சம் ஆர் ரிசல்டன்ட்னு சொல்லலாம். சம்னு சொல்லலாம், ரிசல்டன்ட் வெக்டார்னு சொல்லலாம். சம்னு சொன்னீங்கன்னா ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a1 i வெக்டார், a2 j வெக்டார், a3 k வெக்டார். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் எப்படி மேக்னிடியூட் ஃபைண்ட் பண்ணுவோம், இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னு எடுத்திங்கன்னா அதோட வேல்யூ ஏன்னு வந்துடும். ஸோ ரூட் ஆஃப் இந்த மேக்னிடியூடை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரூட் எடுத்தோம்னா அந்த வேல்யூ தான் நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் a3 ஸ்கொயர், இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்க போதோ அதை தான் நம்ம மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார்னு எடுக்க போகிறோம்.
ஓகேங்களா. ஸோ இன் பர்டிகுலர் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த ரேடியஸ் வெக்டார் ஆர் வெக்டார் இஸ் கிவன் பை ஆர் வெக்டார் எப்போவுமே நம்ம எப்படி எடுப்போம், ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ வெக்டார் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார். ஆர் வெக்டார் எப்போவுமே நம்ம எக்ஸ்ஐ வெக்டார் ஒய்ஜே வெக்டார் இசட்கே வெக்டார் அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். ஸோ என்ன பண்ணுவோம், ரூட்டில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னில் தான் நம்ம எடுப்போம். இதுதான் ஆரோட வேல்யூ. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம், அதர்வைஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது நம்ம 12லேயே பார்த்துருப்போம். இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ the dot product இதோடைய ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துருவோம். the dot product of two vectors. ஸோ 2 வெக்டாருடைய டாட் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துலாம். ஸோ 2 வெக்டார் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் டினோட்டட் பை, இதை எப்படி டினோட் பண்ணுவோம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஓகேங்களா. ஸோ எப்படி டினோட் பண்ண போகிறோம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், தட் இஸ் a vector dot b vector is equal to modulus of a vector modulus of b vector into cos theta. ஓகேங்களா. ஸோ மாடுலர் இருந்துச்சுன்னா ab cos theta. ஸோ where theta lies in between 0 to pi, 0க்கும் பைக்கும் நடுவில் theta lie இருக்கும். ஸோ டாட் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே i வெக்டார் டாட் ஐ நம்ம டாட் பண்ணும் போது 1, ஜேன்னு டாட் பண்ணோம்னா நமக்கு அதோடைய வேல்யூ வந்து 1. ஓகேங்களா. அதே மாதிரி கேன்னு டாட் பண்ணோம்னா அதோட வேல்யூ நமக்கு 1. மாற்றி நம்ம டாட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டாட் ஜே அப்படின்னு பண்ணோம்னா 0. ஓகேங்களா. ஸோ மாற்றி நம்ம பண்ணும்போது அதுக்கு வேல்யூ வந்து 0. ஜே டாட் கேன்னு பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ 0. கே டாட் ஐன்னு பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ 0. ஓகேங்களா. இதுதான் வந்து டாட் ப்ராடக்டோடைய டெஃபினேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டார் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்டை நம்ம என்னென்னு சொல்லலாம், வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் பார்ப்போம். த கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ், 2 வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம். டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் and b vector is defined as, எப்படி இதை டிஃபைன் பண்ணலாம், that is a vector cross b vector அப்படின்னு எடுப்போம். ஸோ a vector cross b vectorனா ab sin theta into n cap. எப்போவுமே இதுக்கு வந்து n cap is a unit vector. இது எப்போவுமே மல்டிப்பிளில் வரும். where theta lies between 0 and pi. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ n cap is a unit vector. நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோட். இதுக்கு நோட் பாருங்கள், நோட் சொல்லிடுறேன். இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், இஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், 2 வெக்டாரை டாட் பண்ணும்போது 0ன்னு வந்துச்சுன்னா தென் இந்த வெக்டார்ஸ் ஆர், நம்ம ஏற்கனவே இந்த கண்டிஷனை நமக்கு தெரியும், தென் இந்த வெக்டார்ஸ், இது நம்ம ஜஸ்ட் நான் இதை ரீகால் தான் பண்ணுறேன், ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். இது என்ன ஆகும், ரெண்டுத்துக்குமே பர்பண்டிகுலராக இருக்கும், பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், இந்த வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், we can say that then the 2 vectors are parallel to each other. ஓகேங்களா. ஸோ டாட் ப்ராடக்ட் 0வாக இருந்துச்சுன்னா பர்பண்டிகுலர், கிராஸ் ப்ராடக்ட் 0வாக இருந்துச்சுன்னா parallel. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஐ வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கே வெக்டார். இதை கிராஸ் பண்ணால், இதோட ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணால் அடுத்து இருக்க வெக்டார் வரணும். அதே மாதிரி ஜே கிராஸ் கே அப்படின்னா ஐ வெக்டார் வரணும். ஸோ அந்த ஆர்டராக தான் எடுக்கணும். கே கிராஸ் ஐ அப்படின்னு எடுத்திங்கன்னா ஜே வெக்டார் அதோட வேல்யூ இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிரேடியன்ட், டைவர்ஜன்ஸ் அண்ட் கர்ல். ஸோ ஃபஸ்ட்டு கிரேடியண்ட்டுக்கான டெஃபினேஷன் பார்த்துருவோம். கிரேடியண்ட்டுக்கான டெஃபினேஷன், a vector differential operator. ஸோ இதோடைய டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோடைய டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டரை பற்றி பார்த்துருவோம். டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டரை நம்ம இப்படி தான் எழுத போகிறோம், விச் இஸ் டெல்டா. இதை நம்ம டெல்னு சொல்லலாம், அதர்வைஸ் நெப்லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இது மாதிரி ஸ்கொயர் மாதிரி தலைக்கீழே போடுவோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இஸ் டிஃபைன்டு பை, ஸோ இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம், டெல் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ்
I vector plus dou by dou y j vector plus dou by dou z k vector. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டெஃபனிஷன் பார்க்கலாம், கிரேடியண்ட்கான டெஃபனிஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நெப்லாவை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ இதுக்கான டெஃபனிஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ let phi of x, y, z, phi of x, y, z be a scalar function. இது வந்து நமக்கு ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபைன்னு எடுப்போம், இந்த வேல்யூவை ஃபைன்னு எடுத்துக்கிறோம். ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா தென் த கிரேடியண்ட் ஆஃப் ஃபைன்னு சொல்லலாம். அதர்வைஸ் நம்ம என்ன சொல்லலாம், கிரேட் GRAD ஆஃப் ஃபை அப்படின்னு சொல்லலாம். ஆர் என்ன பண்ணலாம், டெல் ஃபை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டெல் ஃபை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிரேடியண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இஸ் டிஃபைன்டு பை, எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும், டெல் ஃபை இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் இன்ட்டு கே வெக்டார் இன்ட்டு ஃபை. ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு இந்த பை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கொடுத்துடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபையை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், வித் ரெஸ்பெக்ட் டு இசட். ஸோ டோ பை பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் டோ ஃபை பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ ஃபை பை டோ இசட் கே வெக்டார். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்துட்டிங்களா? ஓகேங்களா? இதுதான் வந்து கிரேடியன்ட்கான நம்மளுக்கு டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நோட் பார்த்துக்கலாம். நோட் பாருங்கள். Phi is a scalar function. Phi is a scalar function, but del phi is a, இது வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெல் ஃபை இஸ் எ வெக்டார் ஃபங்க்ஷன். ஃபை மட்டும் இருந்துச்சுன்னா அது ஸ்கேலார் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். டெல் ஃபைன்னு வரும்போது நமக்கு ஆன்சர் வந்து வெக்டாரில் வரும். ஸோ தட் இஸ் அ வெக்டார் ஃபங்க்ஷன். வி கேன் டினோட் இட் அஸ் அ வெக்டார் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் டைவர்ஜென்ஸ். டைவர்ஜென்ஸ் பாருங்கள், டைவர்ஜென்ஸோடைய டெஃபினேஷன் பார்ப்போம். ஸோ லெட் எஃப் வெக்டார்னு எடுத்துக்கிறேன். எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு f1 i வெக்டார் f2 j வெக்டார் f3 k வெக்டார் be a vector function. ஸோ இது ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் இருக்குது in x, y, z. Then the divergence of f vector is denoted as del dot f vector. Del dot f vector னு சொல்லலாம். otherwise divergence of f vector, otherwise capital D போட்டு நீங்கள் divergence of f vector அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் divergent f vector. இது வந்து நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். divergent f vector is defined by, ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா del dot f vector is equal to dou by dou x I vector plus dou by dou y j vector plus dou by dou z k vector. இதோட நம்ம டாட் பண்ணோம் f1 I vector plus f2 j vector plus f3 k vector. ஓகேங்களா? ஸோ இதை டாட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், I vector டாட் பண்ணால் 1 ஆகிடும். ஸோ dou f1 by dou x dou f2 by dou y plus dou f3 by dou z. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், f vector is a vector function. இதில் என்ன பண்ணுறோம், f vector வெக்டார் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும் நமக்கு. பட் del dot f vector இதை டாட் பண்ணும்போது which is a scalar equation, the result will be in the scalar function. ஓகேங்களா? ஸோ ஆல்சோ நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆல்சோ del dot f vector is not equal to f vector dot del. இது ரெண்டுமே நாட் ஈக்குவலாக தான் இருக்கும் எல்லா கண்டிஷன்லேயும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிரேடியன்ட் பார்த்துட்டோம், டைவர்ஜென்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேர்ளோட டெஃபினேஷன் பார்ப்போம். ஸோ லெட் f vector be a
vector function, f vector be a vector function, then curl f vector r. curl எப்பவுமே நம்ம del cross f vector னு denote பண்ணோம். del cross f vector, otherwise rot f vector. rot அப்படின்றது என்னன்னா rot, அது வந்து rotational அப்படின்னு மென்ஷன் ஆகும். ஓகேங்களா, rotational. rot f vector is defined by, ஸோ இதை எப்படி நம்ம ஃபார்முலா டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா கேர்ளுக்கான டெஃபினிஷன் del cross f vector. del cross f vector dou by dou x I vector plus dou by dou y j vector plus dou by dou z k vector. cross, இதை நம்ம இதோட cross பண்ணோம், f1 I vector f2 j vector plus f3 k vector. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எப்போவுமே cross பண்ணும்போது இது நமக்கு எப்படி கிடைக்கும்னா வேல்யூ டிட்டர்மினண்ட்டில் தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ijk அப்படின்னு எழுதிப்போம். dou by dou x dou by dou y dou by dou z f1 f2 f3. ஓகேங்களா, ஸோ இது எப்படி எழுதுவோம்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், dou f3 by dou y. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி மைனஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் எழுத போகிறோம். dou f2 by dou z into I vector. அடுத்தது மைனஸில் வந்துடும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா dou f3 by dou x மைனஸ் dou f1 by dou z into செகண்டில் என்ன இருக்குது j vector. அடுத்தது ப்ளஸில் எழுதும் போது தேர்ட் ரோ தேர்ட் காலம் டெலீட் பண்ணிட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள். dou f2 by dou x மைனஸ் dou f1 by dou y into k vector. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு கேர்ளோட டெஃபினிஷன் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிரெக்ஷனல் டெரிவேட்டிவ். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இதுக்கானது நம்ம டெஃபினேஷன் பார்ப்போம். the directional derivative, இதுதான் definition. the directional derivative of a scalar. இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கேலார் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஏ ஸ்கேலார் ஃபங்க்ஷன். டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ ஸ்கேலார் ஃபங்க்ஷன் 5ன்னு எடுத்துப்போம். இதோட வேல்யூ இந்த டைரக்ஷன், கொஷினில் நமக்கு இந்த டைரக்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி என்ன வெக்டார் சொல்லியிருக்காங்களோ அந்த வெக்டாரை நம்ம யூனிட் வெக்டார் அப்படின்னு எடுக்க போகிறோம். ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் ஏ யூனிட் வெக்டார் is always defined by a vector. a cap is given by, எப்படி இது இருக்குன்னா del phi into a cap. ஸோ இதுதான் இதோடைய டெஃபினேஷன், இதோடைய ஃபார்முலா del phi into a cap. ஓகேங்களா, ஸோ இதோடைய நோட் பார்த்துருங்க, நோட் சொல்லிடுறேன். if del dot f vector 0வாக இருந்துச்சுன்னா, இந்த டாட் பண்ணும்போது 0வாக இருந்துச்சுன்னா தென் f vector என்னன்னு சொல்லுவோம், f vector is solenoidal vector. டாட் பண்ணும்போது 0ன்னு இருந்துச்சுன்னா solenoidal vector அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் கண்டிஷனில் பாருங்கள், if del cross f இதை க்ராஸ் பண்ணும்போது 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா f vector is irrotational அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, க்ராஸ் பண்ணும்போது 0 வந்தால் irrotational, டாட் பண்ணும்போது 0 வந்தால் solenoidal. ஸோ இந்த கண்டிஷனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த நோட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் நிறைய டைம் சால்வ் பண்ணி பார்க்க தான் நம்ம எக்ஸாமுக்கு ஈஸியாக நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸை அப்பப்போ சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. then only we can solve it quickly. So 5 is equal to x plus xy square plus x into z cube. நம்ம சேனலில் நீங்கள் ஷார்ட்ஸில் கூட நான் சம்ஸ் எல்லாம் போடுறேன். சம்ஸ் எல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நான் போடுற எல்லா சம்ஸும் ஷார்ட்ஸில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சொல்யூஷன் பாருங்கள், இதுக்கு வந்து del phi
del phi நம்ம ஃபைண்ட் பண்ணோம், ஃபையோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ del phi dou by dou x of x plus xy square xz cube ப்ளஸ் இங்கே நம்ம I வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கணும். dou by dou y into x plus xy square plus xz cube அதுக்கு j வெக்டார் அப்படின்னு எடுத்துட்டோம். dou by dou z x plus xy square xz cube இதுக்கு நம்ம k வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதை பண்ணோம்னா 1 கிடைக்கும். ஸோ அது ஆன்சர் எப்படி இருக்கும், 1 ப்ளஸ் இங்கே 1 வந்துச்சுன்னா y ஸ்கொயர், இங்கே எக்ஸோட வேல்யூ 1 ஆகிடுச்சுன்னா z கியூப் இன்ட்டு y வெக்டார். அதே மாதிரி இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு y. இங்கே y இல்லை, இந்த டேர்ம் 0 ஆகிடும். இங்கே பண்ணிங்கன்னா 2yன்னு வந்துடும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஆன்சரு, 2xy into j vector plus இங்கே with respect to z வச்சு பண்ண போகிறோம். ரெண்டு டேர்ம்லையும் z இல்லை, கேன்சல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே இருக்குது z இருக்குது. ஸோ 3x z ஸ்கொயர், இதில் ஒன்று மைனஸ் பண்ணிவிடும், அதனால் z ஸ்கொயர்னு வந்துடும் இன்ட்டு k வெக்டார். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு del phi-உடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிட்டோம். செகண்ட் சம் ஹோம்ஒர்க்கை எடுத்துக்கோங்க. ஃபைண்ட் del phi, del phi-யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கள். if phi is equal to x y z, இப்படி x y zன்னு இருந்துச்சுன்னா phi-யோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சாரி, del phi-யோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த டாப்பிக்கை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அதனால் நமக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக நம்ம டிஆர்பியை கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச்.